தான் உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு திருமணமாகி 16 ஆண்டுகள் ஆகுதுங்க. கர்த்தர் எங்களுக்கு 2 குழந்தைகளை கொடுத்தாருங்க. ஆனா நாங்கள் வாழ்ந்து வந்தது ஒரு சின்ன கூரை வீடு தான். அந்த கூரை வீடு பாத்தீங்கன்னா அங்கங்க ஓட்ட ஓச்சலா இருக்கும். அதெல்லாம் அதை அடைக்க எங்க கிட்ட காசு கூட இல்லைங்க. அதை என்ன பண்ணோம்னா அரிசி வாங்குற பை, பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் கொண்டுதான் அந்த ஓட்டையோ அடைப்போம். ஒவ்வொரு வருஷம் காத்துலயோ மழையில ரொம்ப கஷ்டப்படுவோங்க. காத்து அடிச்சா போதும் அந்த பை பிளாஸ்டிக் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடும். மழை பெஞ்சா மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு நாள் கூட தூக்கமே கிடையாது. எல்லோரும் மழை வேண்டும் என்று வேண்டிக் கொள்வாங்க. நாங்க மட்டும்தான் மழை வேண்டாம் என்று வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் எங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. வீட்டில் உள்ள மழை தண்ணீரை என்னால் முடிந்த வரை வாரி வாரி இருப்பேங்க. இறைச்சிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நான் வேலைக்கு போனதுமே என் மனைவி அந்த மழை நீரை வெளியேற்றுவாங்க. இதனால வீட்டுல மன அமைதி போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. எங்க குடும்பத்துல சண்டை இல்லாத நாளே இல்லை. அதனால போதைக்கு நான் அடிமை ஆயிடுங்க. அப்படியே நாட்கள் ஓடின. காலம் கடந்தது. என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் ஒரு சபையை நாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தினமும் முழங்காலிட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுங்க என்று ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு வருஷம் ஆனது. என் கையில பணமும் இல்லை. ஆனா பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்தாருங்க. அந்த வருஷம் முடியல. நாங்க ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருங்க. நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நேர்த்தியா அற்புதமா வீட்டை கொடுத்தாருங்க. எனக்கு எங்க அண்ணன் தம்பி கூட எனக்கு கொடுத்த உதவலுங்க. நான் நம்பிடுற இயேசு மட்டுமே எனக்கு உதவினாருங்க. இன்றைக்கு நானும் என் மனைவி குழந்தைகளும் எவ்வளவு மழை வந்தாலும் காத்தடிச்சாலும் நிம்மதியா தூங்குறங்க. மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் சண்டை இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறாருங்க. அது இல்லாம நான் போதைக்கு அடிமையா இருந்தல. அந்த போதை பழக்கத்திலிருந்து ஆண்டவராகி இயேசு அதிலிருந்து எனக்கு பெரிய விடுதலை தந்தாருங்க. இந்த பகுதியில் வாழும் சகோதர சகோதரியை எங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்வாருங்க. இயேசு உங்க கிட்ட பொண்ணையோ பொருளையோ கேட்கலீங்க. நொந்து போன உங்க இருதயத்துல ஒரு சின்ன இடம் கொடுத்தாலே போதுங்க. உங்கள் கவலைகள் நீங்கும், உங்க கண்ணீர் நீங்கும். வெறுமாய் இருந்த உங்களை அருமையாய் மாற்றுவார். குறைகள் நீக்கி நிறைவானதை செய்வார். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மட்டுமே காண்பீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அன்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க.